ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கசிலி வாழை போட்டிருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கசிலி வாழையில் இன்றைக்கி இது ஃபைனலாக உரம் வைக்க போகிறோம். ஃபைனலாக உரம் அப்படின்னா ஏற்காக ஃபைனலாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை குலைக்க ஆரம்பிச்சிட்டு, அதாவது குலைக்க ஆரம்பித்ததும் ஒரு உரம் வைப்போம். அதுக்கு பிறகு நம்ம எந்த வித உரமும் வைக்க மாட்டோம். அதுக்காக தான் இது ஃபைனல் உரம் அப்படின்னு சொல்கிறேன். உரம் வச்சு முடித்ததும் அதிலிருந்து ஒரு 2 மாதம் ஆகும் வாழை தார் விளையிறதுக்கு. அது வரைக்கும் கூடக்குள்ள வேறு எந்த வித செயற்கை உரமும் வைக்க மாட்டோம். அதனால் நம்ம அதிக அளவு செயற்கை உரம் வைக்காமல் இது அந்த வாழையை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் சாப்பிட்றவங்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏரியாவில் எல்லாருமே மேக்ஸிமம் வாழை குலைச்சிட்டுனா அந்த டைமிங்கில் ஒரு உரத்தை வச்சுட்டு அப்படி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த வித உரமும், அதாவது எந்த வித செயற்கை உரமும் வைக்க மாட்டாங்க. இயற்கை உரம் சிலவங்க இஎம் கரிசல் அந்த மாதிரி இதெல்லாம் சொட்டில் கலக்கி ஏற்றுறவங்க ஏற்றுவாங்க. இல்லை அப்படின்னா செயற்கை உரத்தோடு அப்படி நிப்பாட்டிக்கிடுவாங்க. இதில் குறைஞ்ச 2 மாதம் ஆயிரும். இந்த 2 மாதம் நம்ம எந்த வித செயற்கை உரமோ இயற்கை உரமோ அவ்வளோவா மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வாழை தோட்டத்தில் வாழைக்கு கம்பு சம்மந்து போடுறது, அதுபோக கம்புக்கு குழி போடுறது, கம்பு கொடுக்கறது, கொண்டைக்கட்டு கட்டுறது அப்படின்னு நமக்கு வேலை நிறைய இருக்கும். அதுபோக நம்ம கரெக்டாக நம்ம வாழைக்கு அதுக்கப்புறம் நம்ம எந்த வித செயற்கை உரமும் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த வாழையோ இல்லை அந்த வாழைப்பழங்கள்லையோ எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செயற்கை உரம் மொத்தமே வாழையில் 3 பருவத்தில் தான் வைப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதாவது கன்று போட்டு 2.5 மாதம் இல்லை 3 மாதத்தில் உரம் வைக்கணும். அதுக்கடுத்து 4ஆவது மாதம் ஒரு உரம், 6ஆவது மாதம் ஒரு உரம், இல்லை 6 இல்லை 7 இந்த மாதிரி டைமிங்கில் வைக்கலாம். நம்ம கரெக்டாக வாழை குலைக்கிறத கணக்கு பண்ணி 3ஆவது உரம் வைப்போம். குலைக்க ஆரம்பித்தது நம்ம வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதிலேருந்து குறைஞ்சி 2 மாதமாவது ஆகும் காய் விளைய. அந்த டைமிங்குள்ளே இப்படி நம்ம இந்த 2 மாதம் நம்ம எந்த வித உரமும் வைக்காதனால அந்த காய்களில் பெரிய அளவு செயற்கை உரத்தால் ஏற்படுற பாதிப்பு ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. அதுபோக நம்ம மேக்ஸிமம் நம்ம வீடியோக்கள்லாம் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், வாழைக்கு என்னென்ன பற்றாக்குறை இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உரம் கொடுத்தாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நமக்கு தலைச்சத்து தேவையா, மணிச்சத்து தேவையா, சாம்பல் சத்து தேவையா, அதுபோக காய் விளைச்சலுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி நம்ம பார்த்து தான் உரத்தை யூஸ் பண்ணணுமே தவிர, சும்மா நம்ம இந்த உரம் ஃப்ரீயாக கிடைக்கும், இந்த உரம் ரேட்டு கம்மியாக இருக்குது, அந்த உரம் அப்படி இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம், இதை யூஸ் பண்ணி பார்ப்போம், அப்போல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அது மண்ணை வேஸ்ட் ஆகிக்கிறோம். அது போக ஒரு வாழையாக இருந்தாலும் தான், எந்த வித தாவரமாக இருந்தாலும் தான், அதுக்கு தேவையான அளவு தான் நம்ம உரம் யூஸ் பண்ணணுமே தவிர அதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது நம்ம ஒரு வாழை யூஸ் பண்ணுறோம், வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு 50 கிராம், அதிகபட்சம் 75 கிராம் வேணால் கொடுக்கலாம். அதாவது நல்லா வளர்ந்த வாழையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம எக்காரம் கொண்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு தட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்கன்னா அவ்வளோதான் சாப்பிட முடியும். அதை விட்டு நம்ம 2 தட்டு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாதி வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வாழையும் நம்ம 50 கிராமுக்கு 70 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். அதை தாண்டி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கிராம் உரமுமே அது நம்ம மண்ணில் தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். அது நம்ம மண்ணை கெடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மண்ணை கெடுக்கிறதுனா எந்த முறையில் கெடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் அந்த உரங்கள் அப்படியே டெபாசிட் ஆகிவே இருக்கும். அதுபோக நம்ம வாழைக்கண்ணை அடுத்த டைம் போடும்போது சின்ன வாழைக்கண்ணாக இருக்கும்போது அதுக்கு உரம் தேவைப்படாது. அதுபோக நம்ம தண்ணி பாய்க்கும்போது அதில் ஒவ்வொரு தன்மை ஏற்பட்ட மாதிரி வெள்ளையாக உப்பு உறைஞ்ச மாதிரி உறைஞ்சி அந்த வாழையோட இதையே கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உரம் நம்ம யூஸ் பண்ணும்போது 50 கிராம், அதிகபட்சம் 70 கிராமுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் சின்ன வாழையாக இருந்துச்சுன்னா 30 கிராம்லேருந்து 50 கிராம் யூஸ் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. நமக்கு இன்றைக்கி தேவையான அளவு உரங்களை அவ்வளோத்தி நம்ம கொண்டு மொத்தமாக எடுத்து போட்டு விரவ ஆரம்பிச்சிட்டோம். இந்த நம்ம விரவுற உரங்கள் அவ்வளோவுமே ஒவ்வொரு யூஸ்க்காக தான் நம்ம எடுத்து வச்சு விரவிட்டு இருக்கோம். நம்ம வாழையை பார்த்ததுமே நம்ம வாழையில் என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான உரங்களை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நிறைய மூடையை போட்டு வரணும் உடனே நீங்கள் அவ்வளவும் வாழைக்கு நிறைய போட்டுருவீங்களோ அப்படின்ட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழைக்கு 50 கிராம் தான் அவ்வளோ. இதான் மொத்தமாக எல்லா தோட்டத்துக்கும் சேர்த்து மொத்தமாக விரவுற மாதிரி விரவிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் விரவுற உரங்கள் அவ்வளவுமே சேர்த்து மேக்ஸிமம் 3000 வாழைக்கு வைக்கிற மாதிரி நம்ம விரவிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம அதிக அளவு செயற்கை உரம் யூஸ் பண்ணுறோம்னா அப்படிலாம் கிடையாது. உடனே நிறைய பேர் கேட்பீங்க, செயற்கை உரத்தை யூஸ் பண்ணி விளைய வைக்கிற காய் சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டால் அவங்க சீக்கிரமாக இதாயிரும், வயசாயிரும் அப்படின்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அளவோட நம்ம சாப்பிட்டு அழிஞ்சாதான், வாழைக்கு கொடுத்து அழிஞ்சாதான், கரெக்டான அளவு கொடுத்தா எந்த ஒரு பொருளும் பாய்சனாக இருக்காது. அதாவது நம்ம சாப்பிட்ற பொருட்கள்லையே இப்போ விஷத்தன்மையான, அதாவது கெமிக்கல்கள் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதே மாதிரி தான் வாழையில் நம்ம குலைக்க ஆரம்பித்ததுமே நம்ம செயற்கை உரம் வச்சுட்டு அப்படி நிப்பாட்டிடுறோம். அப்படிங்கும்போது அதுக்கு பிறகு எந்த வித செயற்கை உரமும் வைக்கல அப்படின்னா நல்லா பார்த்தா நான் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், செயற்கை உரம் நம்ம வச்சதுலேருந்து 3ஆவது நாள்லேருந்து 4ஆவது நாள்லேயே டிஃப்ரெண்ட் தெரியும். அதுபோக 15 நாள்லேருந்து 20 நாளில் அதோட எஃபெக்டே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த இது வேலை செய்யாது. நம்ம வச்ச இயற்கை உரங்கள் தான் வேலை செய்யும். அதாவது சாணி உரம்லாம் வச்சுருப்போம் தெரியுமா, அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்ய தொடங்குறதே
ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் கழித்து தான் வேலை செய்ய தொடங்கும். வேலை செய்ய தொடங்கினதுலேருந்து 2 வருஷம் வரைக்கும் வேலை செய்யும். அதாவது சாணி உரம் வச்சு முதல் வருஷம் வந்து ஒரு விளைச்சலை விட 2ஆவது வருஷம் மகசூல் வந்து அதிக அளவு இருக்கும். அதனால் நம்ம வந்து செயற்கை உரம் வந்து போதுமான அளவு நம்ம யூஸ் பண்ணால் போதும். அதோட வேகம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது எவ்வளோ அளவு செயற்கை உரம் வேகமாக வேலை செய்தோ அது அவ்வளோ அளவு வேகமாக அதோட எஃபெக்ட்லாம் குறைஞ்சிரும். அதனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ண செயற்கை உரம் அவ்வளவுமே அந்த வாழையில் தான் அந்த வாழை பழத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவையான அளவு உரங்கள் அவ்வளோத்தையுமே நல்லா விரவிக்கிட்டோம். இந்த உரங்களில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்தந்த பையிலே இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து உரங்களில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அதை எந்த மாதிரி ஆலையில் எப்படி கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் கமெண்டில் போய் டீட்டெயில்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் ஒரு முழு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக விரவி முடிச்சதும் அதை வந்து அரை முறையாக அள்ளிக்கிடுவோம். இது வந்து எதுக்காக அள்ளிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்துக்கும் நம்ம விரவுற இடத்துக்கும் குறைஞ்சது ஒரு 1/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அதை சமந்து அங்கே கொண்டு போய் மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உரம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரை முறையாக நம்ம கெட்டிக்கிடும். ஏன் முழு முடியாக கூட சமக்கலாம். அரை முடியாக கெட்டி போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சமந்து நேராக தோட்டத்தில் சமந்து போட்ட வேண்டியதான். சமந்து போட்டுட்டு நம்ம வந்து வாழைக்கு 50 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வாழை வந்து நல்லா வளர்ந்துட்டு அப்படிங்கும்போது வாழைக்கு 70 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து ஒரு 50 கிராம் சைஸுக்கு ஒரு சின்ன சிரட்டை வச்சுருப்போம். இந்த சிரட்டையை வச்சு தான் நம்ம வரிசையாக அவ்வளோ வாழைக்கும் அள்ளி போடுவோம். அதுபோக நம்ம வந்து வாழைக்கு குழி தோண்டியிருப்போம். இந்த குழி தோண்டும் போது வாழையில் வந்து வேர் வெட்டுப்படலாமா படக்கூடாதா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. வாழை விதையில் வந்து வாழை வேர் வெட்டுப்படுறது வந்து நல்லது தான். ஆனால் ரொம்பவும் வளர்ந்த வாழையில் வந்து வேர் வெட்டுப்படக்கூடாது. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை இருக்குது அப்படின்னா ஒரு 3ஆவது மாதத்துலேருந்து 5ஆவது மாதம் வரைக்கும் வாழையில் உள்ள வேர் வெட்டுப்பிடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு வேர் அடித்து வேகமாக வளரும். அதுக்காக நம்ம வந்து அந்த டைமிங்கில் வந்து நம்ம உரம் வைக்க குழி தோண்டும் போது வேர் வெட்டுப்படுறது தப்பு இல்லை. அதுக்குன்னு அதிக அளவு வேரை வெட்டக்கூடாது. 1 வேர் 2 வேர் வெட்டுப்படுறது தப்பே கிடையாது. அதே இது ரொம்ப வளர்ந்த வாழையில் வந்து நம்ம வந்து வேர் வெட்டக்கூடாது. 1 வேர் அப்படி வெட்டிக்கலாம். மற்ற நம்ம இளம் வாழையில் வெட்டுற மாதிரி அதிக அளவு வேர் வெட்டிடக்கூடாது. அப்படி வெட்டினோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து இப்போ குலைக்கிற டைம் இந்த குலைக்கிற டைமில் வந்து அந்த குலைப்பு திறனை வந்து குறைக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழி தோண்டும் போது பார்த்து குழி தோண்டிட்டு நமக்கு தேவையான அளவு உரங்கள் தான் போடணும். 70 கிராம் உரம் கணக்கு பண்ணி நம்ம வாழை ஃபுல்லாக போட்டுக்கிட்டோம். இந்த அளவு தான் நம்ம போடணுமா? ஏன் நீங்கள் குழி வந்து பெரிய 1/2 கிலோ போடுற அளவு குழி தோண்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க. குழி நம்ம எந்த சைஸ்னாலும் தோண்டிக்கலாம். ஆனால் போடக்கூடிய உரம் வந்து 70 கிராம் அளவு தான் போடணும். இதை போட்டுட்டு இதை அப்படியே போடலாமா இல்லை மூடி போடலாமா அப்படிங்கிற டவுட் உங்கள் அவ்வளோ இருக்கும். இதை வந்து போட்டுட்டு மூடி வைக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா உரமும் உடனே கரையுமானா கரையாது. அதுபோக நம்ம வந்து உரம் போடும் போகும்போது சொட்டு நீர் பைப்புக்கு நேராக கீழே தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் சொட்டு நீர் பைப்பில் வந்து தண்ணி பாய அந்த உரங்கள்லாம் அப்படி தண்ணி பட கரைஞ்சி அந்த வாழைக்கு உரமாகும். இந்த உரங்கள் அவ்வளோத்தையுமே எல்லா வாழைக்கும் போட்டு முடிச்சதும் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உரங்கள்லாம் மூடி தான் போடணுமே தவிர திறந்து போடக்கூடாது. ஏக்கு கேட்டிங்கன்னா சில உரங்களை எதுக்காக மூடி போடணும்? ஏன் திறந்து போட்டிருந்தா தான் தண்ணி பாய உடனே கரைஞ்சிரும் அப்படின்னு கேட்பீங்க. திறந்து போட்டோன்னா உடனே கரைஞ்சிடாது. எல்லா உரங்களும் உடனே கரையும் செய்யாது. சில உரங்கள் வந்து உடனே காற்றுல வந்து அதோட எஃபெக்ட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூடி வச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி பாய அந்த உரங்கள் கரைஞ்சி அந்த வேருக்கு போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அவ்வளோ வேரையும் மூடிடணும். இதை எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த முழு வீடியோவையும் பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டர் பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேட்டர் பாய்.